சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைனிங் டேபிளுக்கு வந்த காவியா, அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும், என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. இல்லை அங்கிள், இங்கே தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறாங்க, அதே மாதிரி மலர் வக்கீலுக்கு படிக்கிறாங்க. எனக்கும் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் படிக்கிறதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், நல்ல விஷயம் தானம்மா, நீ ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும், ஆமாம் அங்கிள், நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஜாப்க்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அப்பா தான் எக்கச்சக்கமான சொத்து இருக்குது, நம்மக்கிட்டேயே 4-5 கம்பெனி இருக்குது, நீ அதை ரன் பண்ணலாமே அப்படின்னு என்னென்னமோ காரணம் காட்டி என்னை அப்பா வேலைக்கே அனுப்பலை. ஆனால் எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் படிக்கலாமா? நான் படிக்க போகிறதுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பீங்களா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், நல்ல விஷயம், நீ என்ன படிக்கணும், நீ என்ன படிக்கணும்னு விருப்பப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜா கேட்குறாரு. பெரிய ஆசைலாம் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு வக்கீலுக்கு படிக்கணும்னு தான் ஆசை. எனக்கு வக்கீல் படிக்கணும்னு ஏற்கனவே ஆசை இருந்துச்சு. ஆனால் ஒரு டிகிரியோடையே நிப்பாட்டிட்டேன். அதான் நான் வக்கீலுக்கு படிக்கலாமா, லா கிளாஸில் ஜாயின் பண்ணலாமா, லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பற்றி உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், இங்கே ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்னது, வக்கீலுக்கு படிக்க போறியா? இங்கே பாருமா, ஏற்கனவே இங்கே இருக்க தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு போயிருக்கா, அப்புறம் அந்த மலர் வக்கீலுக்கு படிக்க போகிறேன்னு போயிருக்கா. இப்படி வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த வீட்டு வழக்கத்தை மீறி ஒவ்வொன்றா செஞ்சால் என்ன அர்த்தம்? போதுமா, நீ தான் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கேல, அப்புறம் இதுக்கு மேலே என்ன, நீ இந்த வீட்லேயே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம், ஈஸ்வரி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? காவியா என்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கு, நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும் ஈஸ்வரி பார்த்தா அமைதியாயிருது. அப்பதான் போஸ், இவ சும்மா இருந்தாலே அம்புட்டு லா பாயிண்டா பேசுவா, இதுல வக்கீல் காலேஜுக்கு வேற போய் படிக்க போறேன்றா, கிழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மனசுக்குள்ள நினைக்கவும், அப்பதான் ராஜாங்கமும் அப்பத்தாவும், ராசாங்கம் காவியா கேட்கறது நல்ல விஷயம் தானையா, சம்மதம் சொல்ல வேண்டியதானே, நாளைக்கே கூட காவியா அந்த சட்டக்கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பதான் ராஜாங்க சொல்றாரு, இங்கே பாரு காவியா, நீ படித்த பொண்ணு, இந்த வாழ்க்கை உனக்கு சரி வராது, இந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கைன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் எடுத்து சொல்லியும் நீ கண்கூடா பார்த்துமே, ஆனால் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுப்பேன்னு நீ ஒரு உறுதி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்த. அதனால நீ என்ன முடிவு எடுத்து நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நாங்கெல்லாம் உன் கூட உறுதுணையா இருப்போம். நீ சட்டக்கல்லூரியில் போய் சேர்ந்து சட்டம் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டேன்னா நாளைக்கே நீ போய் சட்டக்கல்லூரியில் சேரலாம். நான் என்னுடைய பிஏ கிட்ட சொல்லி உனக்கு எந்த காலேஜில் சீட் வேணும்னு சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி பட்டுன்னு பார்த்தா ராஜாங்க சொல்லவும் ஈஸ்வரி முகத்துல கரிய பூசின மாதிரி ஆயிருது. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். அப்படி போடு, இந்த போஸை இவ கண்டிப்பா ஜெயில் ஒத்திக்கி வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி காவியா கிட்ட, காவியா ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க சீக்கிரமே லாயர் ஆகணும், உங்களை லாயர் காவியாவா நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சும் போயிடறாங்க. அப்ப காவியா கிட்ட ஈஸ்வரி, ஏமா ஏற்கனவே நீ ஒரு டிகிரி முடிச்சிருக்கேல, நீ வீட்டுல இருந்தா என்ன, வீட்டுல இருக்க முடியாத உன்னால? இவ தமிழ் டாக்டருக்கு படிக்கிறா, அவ ஏதோ 12ஆம் கிளாஸை முடிக்கிறதுக்காக ஏதோ டுட்டோரியல் போய்கிட்டு இருக்கா, நம்மளும் ஏன் சும்மா இருப்போனே அப்படி சொல்லி நீ சட்டக்கல்லூரியில் போய் சேர போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாருங்க, அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நான் லாயர் படிக்கணும்னு கேட்கல, எனக்கு ஏற்கனவே லாயர் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. எங்கள் அப்பா சில காரணங்கள்னால என்னால் போக முடியாமல் இருந்துச்சு. மற்றபடி அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் நான் முடிவெடுக்கிற ஆளே கிடையாது. அதுவும் உங்களை மாதிரி பொறுக்கி பிள்ளைய பெத்து வச்சிருக்கிற உங்களையும் சரி அந்த போஸையும் சரி, உங்களெல்லாம் இந்த லாயர் படிச்சுட்டு ஏதாவது ஒரு கேஸில் தூக்கி உள்ள வச்சாதான் என் மனசே நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும் ஈஸ்வரியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. மறுநாள் காலையில ஆயிருது. இங்கே ராஜாங்கம் காவியாவை கூப்பிடுறாரு. அம்மாடி காவியா இங்கே வா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கூப்பிடவும், அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கூப்பிடவும், இங்கே இந்தாம்மா, ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு லா காலேஜில் உனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, நீ நாளைக்கே போய் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், உனக்கான ஃபீஸும் அங்கே கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் காவியாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அங்கிள் நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், ஆமாம் இந்தாம்மா உனக்கான அட்மிஷன் போட்டதுக்கான ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கொடுக்கவும் காவியாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் மலரும் பார்க்குறாங்க.
இவங்க லாயர் படிக்க போகிறாங்க. நம்மளும் சீக்கிரமாக 12ஆம் கிளாஸ் படித்து முடித்து இவங்க படிக்கல லா காலேஜ்லேயே நம்மளும் லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ஆசைப்பட்றாங்க.